ஹாய்ங்க, திஸ் இஸ் சாப்டர் 5 ஆஃப் சைக்காலஜி ஆஃப் மணியோட புக்கில் வந்து சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். கெட்டிங் ஹெல்த்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தி. இந்த சாப்டரை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம பார்த்தலாம். அது ரொம்ப சின்ன சாப்டர் தான், வந்து ஈஸியாகவே முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. இந்த புக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் சைக்காலஜி ஆஃப் மணி பிடிஎஃப்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் சைட்லேயே கிடச்சிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, சைக்காலஜி ஆஃப் மணி. சாப்டர் பை சாப்டர் நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிட்டு வரோம். நீங்கள் அதை மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இந்த சாப்டர் 5 என்ன சொல்லுதுன்ட்டு நம்ம கதையை பார்க்கலாம். இந்த லைஃபே பார்த்தோன்னா ஒரு சர்வைவல் கேம் தான். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம பணத்தை வச்சு எப்படி வந்து நம்ம பணத்தை பில்ட் பண்ணணும், எப்படி அந்த பணத்தை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், எந்தெந்த விஷயத்தில் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் நம்ம செலவு பண்ணணும், அந்த காசே இல்லைனா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், இதெல்லாமே கற்றுக்கிறது தான் இந்த சர்வைவல் கேமில் ஒன் ஆஃப் த சேலஞ்சு. இப்போ நம்ம கையில் வந்து நல்ல பணம் கட்டுக்கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் எந்த காலகட்டமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக இருக்காது. எப்போ வேணால் நம்ம பிஸ்னஸ் ட்ராப் ஆகலாம், எப்போ வேணால் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம், எப்போ வேணால் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரலாம், எப்போ வேணால் ஃபைனான்ஷியலில் ப்ராப்ளம் வரலாம், எப்போ வேணாலும் வந்து லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை, அது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நம்பவும் இருக்க முடியாது. ஸோ நம்ம இந்த பணம் இல்லை அப்படின்னா கூட இது எல்லாமே மேனேஜ் பண்ணவும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் சொல்லுது. ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்னா கம்மியாகுது, இல்லை நம்மளோட ஃபைனான்ஷியல் இன்கமே சுத்தமாக இல்லை, எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ராப் ஆகுது அப்படின்னா உங்கள் கையில் பார்த்தோன்னா 1 இயர்க்கான பேக்கப் அமௌண்ட் இருக்கணும். ஸோ என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, என்னோடய வெல்த்தும் போயிடுச்சு, என்னோடய ஹெல்த்தும் போயிடுச்சு, என்னோடய பிஸ்னஸும் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற அந்த 1 இயர்க்கான சேவிங்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும். அதை வச்சு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குமே தெரியாது, எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஹெல்த், வெல்த், லைஃப், இது மூணுத்துக்கும் பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கணும். அந்த பேக்கப் பிளான் வந்து பார்த்தோன்னா நம்மளை சஸ்டைனாக வந்து காப்பாற்றி இருக்க அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். வாரன் பஃபட் இவர் பார்த்தோன்னா இவர் சின்ன வயசுலேயே பார்த்தோன்னா சேவ் பண்ணி அவரோட 70 இயர்ஸ் வரைக்கும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த சேவிங்ஸ் பண்ணி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணவர். இவரோட பிஸ்னஸ் பார்த்தோன்னா 1 இயர் வந்து பார்த்தோன்னா ட்ராப் அவுட் ஆச்சு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் வந்து பேக்கப் பிளான் இருந்துச்சு, பேக்கப் அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ இதை அவர் மேனேஜ் பண்ணி அதை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்பவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சிக்கனம் வேணும். எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணுறோம், இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து தோணணும். நம்ம பாட்டுன்னு இவ்வளோ செலவு பண்ணலாம்னு நம்ம ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரிஸ்க்கு தான் முடியும். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு லிமிட் பண்ணணும், எவ்வளோ நம்ம சேவ் பண்ணணும், எது வந்து ப்ராஃபிட் வரும், எது நம்மளுக்கு போட்டால் ரிஸ்கில் வரும், இதெல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சேஃப்டி மார்ஜின் போட்டு வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது, இதெல்லாம் தாண்டி போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிமிட்லேயே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டை வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வச்சுருக்க சான்ஸ் ரொம்பவே அதிகம். இதுக்கான ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நீங்கள் சம்பாதிக்கிறத விட ரொம்பவே கம்மியாக வந்து செலவு பண்ணுறது. நம்மளுக்கு ஆசை நிறைய இருக்க தான் செய்யும், இதெல்லாம் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கணும் ஆசை இருக்க செய்யும். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நமக்கு அதை வச்சு ஹாப்பியாக இருக்க கற்றுக்கணும். தேவையில்லாத லோன், தேவையில்லாத கடன், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட், தேவையில்லாத பின்னான்னு செலவு பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு ரிஸ்க்கை தான் தரும். இந்த ரிஸ்க்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜை வந்து புஷ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அது எவ்வளோ போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், அதை வச்சு நம்ம எவ்வளோ பேக்கப் பண்ணணும், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதுக்கு. அதே மாதிரி தான் வாரன் பஃபரும் பார்த்தோன்னா தேவையில்லாத ரிஸ்க்கை வந்து அவர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவார். ஸோ அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிடுவார். பட் அவருக்கும் ஆசை இருக்குதான், பட் அந்த ஆசையை வந்து அவர் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாரன் பஃபரோட மெயின் எய்மே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன எக்ஸ்பென்ஸ் பட் பெரிய ரிசல்ட். தேவையில்லாத வந்து அவர் கண்ணாப்பேனான்னு செலவு பண்ணுறத வந்து அவர் விரும்ப மாட்டார். நம்ம சின்னதாக வந்து இன்வெஸ்ட் பண்ணால் போகணும், அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி தரணும். காம்பவுண்டிங்க்கு முக்கியமானது வந்துன்னா டைம். இந்த டைம் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். தேவையில்லாத டிசிஷன்ஸ், தேவையில்லாத ரிஸ்க் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு கோலாக வந்து நமக்கு கிடைக்கும். மார்க்கெட்ஸ்லாம் டவுன் ஆனால் பதறப்படாதீங்க.
ஸோ அது வந்து எப்போ வந்து நம்மளுக்கு குட்டான ஒரு டைம் கிடைக்குமோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வார்னர் பஃபர் வந்து அவரோட 10 வயசுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு சேவிங்ஸ் வந்து பார்த்தோன்னா 70 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி அவரோட மிகப்பெரிய வந்து ஒரு ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணார். அவரே நினச்சிருப்பாண்டாரு அவ்வளோ பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையில்லாத கடன், தேவையில்லாத ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றாங்க. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறீங்களோ, எவ்வளோ மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கோ, உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி கம்மி பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போகணும். உங்களுடைய பணக்கார ஸ்டேட்டஸ் வந்து எப்போவுமே நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் சூப்பராக உங்களுக்கு சொல்லுது. இதில் என்ன கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிங் வெல்த்தி அப்படின்றத பார்த்தோன்னா நம்ம எப்படி பணக்காரனாக ஆகிறோம் அப்படின்றது தான் சொல்லுது. ஸ்டேயிங் வெல்த்தி அப்படின்னா நம்ம பணக்காரனாகவே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அவ்வளோதான் இந்த சாப்டர் கெட்டிங் வெல்த்தி வர்சஸ் ஸ்டேயிங் ஹெல்த்தி. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. எப்படி வந்து நம்ம வெல்த்தியோட ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் வந்து சொல்லுது. ஸோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் ஜஸ்ட் சொல்லுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இந்த மாதிரி சேனலில் வந்து நிறைய புக்ஸை வந்து படித்து நிறைய புதுசாக நிறைய தெரிஞ்சுப்போம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புக் ஆக்சுவலாக எங்கேயே போரிங்காக தான் இருக்குது. படிக்க வந்து வளவலன்னு நிறைய கதை தான் இருக்குது. அந்த கோர் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு வீடியோ போடுவோம். அந்த சாப்டர் ஒவ்வொரு சாப்டர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னதாக ஒன் லைன் அந்த மாதிரி. ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய புக்ஸ் சீரிஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஐக்கானில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச யாருன்னா அந்த புக்கு படிக்கிற மாதிரி யாருன்னா ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்வேஸ் வெல்கம்ஸ் டு ஹிம்ஸ். பாய்.